نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يقول الله تبارك وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே என்றென்றும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இரு தூதரங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபௌ தாபியங்கள், இமாம்கள், நல்லடியார்கள், கியாம நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்காக இந்துலகத்தில் நாம் எவற்றை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு இறைவன் விலக்கியிருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் இன்றைய உபதேசத்தின் ஆரம்பத்திலே ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியார்கள் மீது அன்பு, இரக்கம், பாசம் அதிகமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த அன்பின் காரணமாகத்தான் காலங்களை வித்தியாசப்படுத்தி எல்லா காலங்களையும் ஒரே காலம் போன்று ஆக்கிவிடாமல் புண்ணியமான சில காலங்களை, சில நாட்களை, சில மாதங்களை வைத்து அந்த மாதங்களில் அல்லாஹ் எங்களை நோட்டமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறான். மூமின்களுக்கு வசந்தமாக இருக்கக்கூடிய, மூமின்களுக்கு நன்மைகளை அதிகம் சேமித்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பீரியட்டாக, ஒரு காலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலானை வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் நாங்கள் பல வருடங்களாக ரமலானை பற்றி, ரமலானிலே செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றி, ரமலானின் மகத்துவத்தை பற்றி, ரமலானிலே அல்லாஹ் என்னென்ன ஏற்பாடுகளை எங்களுக்காக செய்து வைத்திருக்கிறான் என்பதை பற்றி என்று ஏராளமான விடயங்களை கேள்விப்படுகிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் கேட்கின்றோம். ஆனால் எங்களிடத்தில் அந்த ரமலான் மாற்றங்களை கொண்டு வருகிறதா? அந்த ரமலானை வசந்தமாக எடுத்த ஒரு மூமின் அந்த மாதத்திலே எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனை போக்குடோடு அந்த சிந்தனையோடு செயல்படுகின்றானா என்றால் உண்மையிலே கவலைப்பட வேண்டிய நிலையில் தான் எமது முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டாலும் ரமலானுடைய மாதம் முழுக்க ஒவ்வொரு மூமினுக்கும் வசந்தமாக வரக்கூடிய, நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டிய, அதிகமாக நன்மைகளில் ஈடுபட வேண்டிய ஒரு மாதமாக இருந்தாலும் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள் மாத்திரம் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு பள்ளிவாசல்லே போட்டி போட்டுக்கொண்டு வந்துவிட்டு நல்ல வணக்கங்களில் ஈடுபட்டு விட்டு அந்த ரமலான் முடிவதற்கு முன்னாலேயே அந்த ரமலானை பற்றி எந்த சிந்தனை இல்லாமல்
வெறுமனே பசித்தும் தாய்த்தும் இருப்பதை தவிர வேறு எதுவுமே இல்லாதவர்களை போன்று எம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அவன் உண்மையான நம்பிக்கை கொண்ட ஒரு மூமினாக இருந்தால் ரமலானுடைய சிறப்புகளை அவன் அடைந்து கொள்ள வேண்டுமே. அந்த ரமலான் எனக்கு அடுத்த வருடம் கிடைக்குமோ என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு கவலையான ஒரு சிந்தனையோடு அவன் கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாவுடைய சஹாபாக்கள், ரசூலுல்லாவுடைய அந்த நபி தோழர்கள் ரசூலுல்லாவோடு ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய ஆக பெரிய கவலை, நான் நாளைய மறுமையில் எப்படி சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அவர்களுக்கு பசியோடு இருப்பது பெரும் பாடாக இருக்கவே இல்லை. அவர்களுக்கு தொழில் இல்லாமல் இருப்பது பெரும் கஷ்டமாக இருக்கவில்லை. அவர்களுக்கு உலகத்திலே இன்பங்களை அனுபவிக்காமல் இருப்பது எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர்களுக்கு இருந்த ஒரே கவலை, நான் நாளைய மறுமையில் எப்படி சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது, உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்வது என்ற கவலையோடு தான் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை தானே ரபியா என்று சொல்லுகின்ற நபித்தோழருடைய செய்தியை அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நடுநிசியிலே இருந்து ரசூலுல்லாவுக்கு வுளூ செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரை வைத்துக் கொண்டு. ரசூலுல்லாவுக்கு சரியான ஒரு அந்த நபித்தோழரை பார்த்து பரிதாபம் வருகிறது. இந்த நடுநிசி நேரத்திலே, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே எனக்காக காத்து கொண்டு தண்ணீரை கொண்டு வந்து தருவதற்காக இந்த நபித்தோழர் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறாரா என்று ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு பரிதாபப்பட்டு அந்த நபித்தோழர் அந்த ரபியாவிடத்திலே கேட்கின்றார்கள், ரபியா, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்கள்? அந்த ஏழையான சஹாபி, அதாவது சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய அந்த சஹாபி பணத்தை கேட்டால் ரசூலுல்லாஹ் கொடுத்திருப்பார்கள். வீடு வாசல்களை கேட்டால் ஒரு சஹாபியிடத்திலே சொல்லியாவது கொடுத்திருப்பார்கள். உலகத்தின் எந்த பாக்கியத்தை கேட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹ் அதற்கான ஏற்பாட்டை ஒருவேளை செய்திருப்பார்கள். ஆனால் ரபியா கேட்டது ஒன்றே ஒன்று. எதை கேட்டார்கள்? யா ரசூலல்லாஹ், மறுமையிலே முராஃபகதக், உங்களுடைய நட்பை, உங்களுடைய நேசத்தை பெற்றவனாக நான் சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கம் கிடைப்பது மாத்திரமல்ல, உங்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய, உங்களோடு நேசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சுவர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய மூளைக்கு போன, அவர்களுடைய சிந்தனைக்கு போன ஒன்றே ஒன்று, நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே சாதாரண ஒரு அற்பமான விடயமாக இருந்தாலும் கூட அதை அடைந்து கொள்ளக்கூடிய, ரசூலுல்லாஹ்வோடு உயர் அந்தஸ்திலே நாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வழி என்ன என்பதைத்தான் அவர்கள் தேடி பார்த்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, அது மாத்திரம்தான் எனக்கு தேவை யா ரசூலல்லாஹ், மறுமையில் சுவர்க்கத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஏராளமான சம்பவங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாவை புரிந்தவர்கள், அந்த ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை புரிந்தவர்கள் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் உணர்வு பூர்வமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, சாதாரணமான பசியுடைய நேரங்களிலே ஒரு ஈச்சம்பழத்தை பால் சாப்பாட்டுக்கு சாப்பிட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு விட்டு அன்றைய நாளை கழித்தவர்கள் இருக்கிறார்கள். யுத்தத்துக்காக செல்லுகின்ற சில நேரங்களில் எந்த உணவும் இல்லாத நேரத்திலே வெறும் சில ஈச்சப்பழங்களை சாப்பிட்டு கொண்டு யுத்தம் புரிந்திருக்கிறார்கள் அந்த சஹாபாக்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு உலகத்தின் தேவை, அதாவது அதை பற்றிய சிந்தனையே இல்லை. பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்தாலும் சரி, நாளைய மறுமையிலே சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நாம் வாழ்ந்திருக்கின்றதை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியான, அதாவது கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் எங்களிடத்திலே ஒவ்வொரு வருடமும் வந்துவிட்டு செல்கிறது சகோதரர்களே. ஆனால் அதை புரியாமல், அந்த காலத்தை புரியாமல், அந்த காலத்திலே நான் எப்படி நடக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் இன்று நாங்கள் அப்படியே தவறான வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒருவரை ஏமாற்றுவதை போன்று எங்களுடைய, நாங்கள் யாரிடத்திலே வேலை செய்கின்றோமோ
அவரை சில நாட்கள் ஏமாற்றிவிட்டால் எங்களுக்கு ஏதோ கிடைத்து விடுவதை போன்று நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு சில நாட்கள் மாத்திரம் வணக்கங்களில் ஈடுபட்டு விட்டு மிகவும் இன்பமாக வணக்கங்களில் ஈடுபட்டு விட்டு குர்ஆனை நிறைய ஓதுகிறோம், நிறைய சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபடுகிறோம், முதல் சஃபிலே வந்து தொழுகிறோம். இப்படி ஏராளமான வணக்கங்களில் ஈடுபட்டு விட்டு இந்த மாதத்தின் பெரும் பகுதியை நாங்கள் அரட்டை அடிப்பதிலேயும் அங்குமிங்கும் சுற்றி திரிவதிலேயும் வீணான விளையாட்டுகளிலேயும் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் வசந்தம் மிக்க ரமலான் எங்களிடத்திலே எதை கொண்டு வந்து தரப்போகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இதே போன்று ஒரு ஷஅபானுடைய மாதத்திலே அன்றைய சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ உங்களுக்கு ஒரு மாதம் வரப்போகிறது, அந்த மாதம் சாதாரணமான மாதம் அல்ல என்பதை நபி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். எதற்காக? அன்பான சகோதரர்களே, ஒரு வியாபாரத்தை பற்றி, ஒரு பயணத்தை பற்றி, ஒரு திருமணத்தை பற்றி, ஏதோ உலகத்திலே நாங்கள் பல்வேறு காரியங்களில் ஈடுபடுகிறோம் தானே, அவற்றை பற்றி நாங்கள் அதன் சிறப்பை பற்றி, அதனால் கிடைக்கின்ற லாபங்களை பற்றி நாம் புரிந்து வைத்திருந்தால் தான் அந்த காரியத்தில் ஈடுபடுவோம். ஒரு வியாபாரம், அதனால் இந்த அளவுக்கு நாங்கள் லாபம் பெறலாம் என்று நாங்கள் புரிந்து வைத்திருந்தால் தான் அந்த வியாபாரத்தில் இறங்குவோமே தவிர அப்படி இல்லாமல் அந்த வியாபாரத்தில் ஈடுபட மாட்டோம். அதே போன்றுதான் அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய வருகைக்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சஹாபாக்களுக்கு இந்த ரமலானுடைய அற்புதத்தை பற்றி, இந்த ரமலானிலே கிடைக்கின்ற வெகுமதிகளை பற்றி, பாக்கியங்களை பற்றி, இது எந்த அளவுக்கு அதாவது அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை எந்த அளவுக்கு சொரிந்து கொண்டு வருகிறது என்ற விவரங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா கானத் அவ்வல் லைலத்தின் மின் ரமலான், முதலாவது இரவு ஆகிவிட்டால், முதலாவது நாள், அதாவது முதலாவது இரவிலேயே, அந்த நாளிலேயே, முதல் ரமலானுடைய நாளிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் என்றால், உலகத்திலே மக்களுக்கெல்லாம் அட்டூழியம் புரிகின்ற, அநியாயங்கள் செய்கின்ற அத்தனை ஷைத்தான்களையும் அல்லாஹ் விளங்கிட்டு விடுகிறான். எதற்காக அன்பான சோலே ஷைத்தான்கள் எதற்காக விளங்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அதாவது மக்கள் நன்மையிலே ஈடுபட வேண்டும், அவர்களை குழப்பக்கூடாது, அவர்களை பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அந்த மூரியாட்டம் செய்கின்ற, அநியாயங்கள் செய்கின்ற, அட்டூழியங்கள் புரிகின்ற அத்தனை ஷைத்தான்களையும் அல்லாஹ் அப்படியே விளங்கிவிட்டு விடுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாசல்கள், அதன் கதவுகள் யாவுமே மூடப்பட்டு விடுகின்றன. அன்பான சகோதரர்களே, எதற்காக அல்லாஹ் தஆலா அதன் கதவுகளை மூடுகிறான்? ஏன் இதை மூடுகிறான் என்றால், மக்கள் நரகத்தின் பக்கம் செல்லக்கூடாது, பாவங்களை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அதற்கு ஒரு விசேஷமாக அந்த மாதத்தின் ஆரம்ப நாளிலேயே அதன் வாசல்களை எல்லாம் மூடிவிடுகிறான். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதில் இருந்து நரகத்தின் எந்த கதவுமே திறக்கப்பட மாட்டாது ரமலானுடைய மாதம் முடிவரைக்கும். அதே போன்று சொல்கிறார்கள், சுவனத்தின் கதவுகள் யாவுமே திறக்கப்பட்டிருக்கும். எல்லா கதவுகளும் மக்கள் சுவர்க்கத்தின் பக்கம் வரிசை வரிசையாக, அணி அணியாக சுவர்க்கத்தின் பக்கமாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தின் கதவுகள் அனைத்தையும் திறந்து வைத்திருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த செய்தியை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வனாதா முனாதின், அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளி, ஒரு மலக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? யா பாகியல் கைர் அக்பில், யாரெல்லாம் நன்மை செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நன்மைகளை நான் கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இந்த ரமலானை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நெருங்கட்டும், முன்னோக்கி வரட்டும் என்று அல்லாஹ் அந்த வழக்கு மூலமாக எங்களுக்கு அறிவிப்பு செய்து கொண்டிருக்கின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹ் அடுத்த அறிவிப்பு செய்கிறான், வயாபாகஷர், பாவங்கள், பிழைகள், தவறுகள், மோசமான விடயங்கள், எங்களை அதாவது ஏமாற்றக்கூடிய ஷைத்தானுடைய வலைகளை விட்டும் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த நேரத்தில் அந்த மலக்குகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், அக்ஸிர், அதை குறைத்துக்கொள், அதை நிறுத்திக்கொள், பாவத்தை விட்டு நீ தவிர்த்துகொள் என்பதாக
ஒவ்வொரு இரவிலேயும் இப்படியாக சொல்லப்பட்டு கொண்டே இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த ஒரு இரவின் பாக்கியம் சாதாரண பாக்கியம் அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூட அதை பற்றி ஒரு வசனமாக இறக்கி வைத்திருக்கிறான். சூரத்துல் கத்ர், அதுதான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த இரவை தேடுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 இத்திகாஃப் இருந்தார்கள், இரண்டாவதிலும் இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இரண்டிலையும் கிடைக்கவில்லை, அதை அடைவதற்காக வேண்டி 3வது 10 அதை பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஒற்றை படையான இரவுகளே அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட சிறப்புகளை பொருந்திய ஒரு மாதம் தான் அந்த ரமலான் என்பதை உணர்வு பூர்வமாக நாங்கள் சிந்திப்போம் என்றால் தான் எங்களுக்கு அந்த ரமலான் வசந்தத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு காலமாக அந்த ரமலான் எங்களை மாற்றி வைக்குமே தவிர, அப்படி இல்லாமல் இருந்தால் ஏதோ கேட்கின்றோம், ஒவ்வொரு வருடமும் கேட்கின்றோம், நாங்கள் எங்களுடைய பாட்டில் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ரமலான் மூலமாக அல்லாஹ் எதை வைத்திருக்கிறானோ அவற்றை இழந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தானே, ஃபமன் ஹுரிம, இந்த மாதம் வந்தும் இந்த மாதத்தை அடைந்தும் யாருக்கெல்லாம் நட்பேறு அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவர்கள் ஃபகத் ஹுரிமல் ஹைரு குல்லு, அவருக்கு நன்மை அனைத்துமே இழக்கப்பட்ட மனிதனாக அவர் மாறிவிடுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி சஹாபாக்கள் இந்த ரமலானை விளங்கினார்களோ அதே போன்று நாங்களும் விளங்கி செயல்படுவதற்கு நாங்கள் மிக முக்கியமாக இந்த மாதத்தின் சிறப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதாவது இந்த மாதத்திலே நாங்கள் நின்று வணங்குகின்ற பொழுது கூட அதற்காக வேண்டி ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறான். வேறு காலங்களில் இல்லாத சிறப்பை இரவு காலங்களில் நின்று வணங்குகின்றோமா, அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலே பதியப்பட்டிருக்கிறது, மன் காம லைலத்துல் கத்ர். இன்னொரு ஹதீஸிலே மன் காம, அதாவது பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யாரெல்லாம் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, ஒரு ஹதீஸிலே இரவிலே லைலத்துல் கத்ர் இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ ஓஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, அவருக்கு அவருடைய பாவங்கள், முன்னால் நடந்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். என்று சொன்னால் எத்தனை பாவங்களை ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். கண்ணை திறந்தால் பாவம், காதினால் கேட்பது பாவம், வாயினால் பேசுவது பாவம், நடப்பது பாவம், இப்படி தொட்டால் பாவம் என்று எத்தனையோ பாவங்களை அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றோமே. இந்த பாவங்கள்ல சின்ன சின்ன பாவங்களாக இருந்தால் ஒழுங்காக முறையாக நின்று வணங்குவோம் என்று சொன்னால், அந்த மாதத்திலே நாங்கள் நின்று வணங்குவோம் என்று சொன்னால், அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த சிறப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே, அதாவது பொதுவாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன், யாரெல்லாம் ஈமானோடு அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து, மறுமை நாளை நம்பிக்கை வைத்து, அல்லாஹ் எப்படி நம்பிக்கை வைக்க சொன்னானோ அந்த அடிப்படைகளை மீறாமல் நாங்கள் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் வஹ்திஸாபன், இரண்டாவது நன்மையை நாடி அல்லாஹ் எனக்கு நன்மை தருவான் என்ற நம்பிக்கையோடு யாரெல்லாம் வணக்கங்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு ஓஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், அவருடைய முந்தின பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், அவன் மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதுவும் ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே நோன்பு நோக்கின்றார்களே அவர்களுக்குரிய இன்னொரு சிறப்பு தான், நாளைய மறுமையில் எந்த உம்மத்துகளுக்கும் யாருக்கும் என்று விசேஷம் இல்லாமல் நோன்பு நோற்றவர்களுக்காக வேண்டி மாத்திரம் ஒரு சூனவாசலை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது வேறு யாருக்கும் கிடையாது. ரையான் என்று சொல்லுகின்ற ஒரு சூனவாசல், அந்த வாசலினால் நோன்பாளிகள் உள்ளே செல்லுவார்கள், வேறு யாரும் அங்கே செல்ல மாட்டார்கள். ஃபைதா தஹலு
உக்லிக ஃபலம் யதுல் மின்ஹு அஹதுன். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அந்த வாசலினால் உள்ளே நுழைந்து விட்டால் அதற்கு பின்னால் நோன்பாளிகள் எல்லோருமே உள்ளே நுழைந்து விட்டால் என்று சொன்னால் அந்த சுவன வாசல் மூடப்பட்டு விடும், யாருமே அதற்கு பின்னால் அந்த வாசலினால் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. எந்த அளவுக்கு சிறப்பு சகோதரர்களே! இந்த ரமலான் எங்களுக்கு அந்த நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அப்படியான நல்லவர்களாக நாங்கள் மாறிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை எடுப்போம் என்று சொன்னால் நாங்கள் இந்த வசந்தம் என்று சொல்லுகின்ற, அதற்கான பரக்கத் என்று சொல்லுகின்ற இந்த ரமலானால் அடைய வேண்டிய பிரயோஜனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்றுதான் ரமலான் வந்துவிட்டால் நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு அப்பால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகள் இருக்கின்றன, அவற்றை எடுத்து எடுப்பதுதான் இந்த காலத்திலே அதிகமான நன்மை எங்களுக்கு எடுத்தரும். அன்பான் சோழே, அதிலே ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் சஹருடைய நேரத்திலே உணவு உட்கொள்ள வேண்டும், அது எங்களுக்கு வசந்தம் என்பதை ரசூலுல்லாஹ் உணர்த்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே அன்றைய சஹாபாக்கள் ஏழைகளாக இருந்தாலும் சஹருடைய நேரத்திலே சாப்பிட வேண்டும். அதை சாப்பிடுவது யூதர்களுக்கு மாற்றமானது, அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் சஹர் நேரத்திலே என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சஹருடைய நேரத்திலே நாங்கள் பிந்தின நேரங்களிலே சாப்பிட்டாலும் சரி, சுபஹுக்கு கொஞ்சம் முன்னால் எழுந்து நாங்கள் ஏதோ ஓரிரு ஈச்சம் பழங்களை மாத்திரமாவது சஹர் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த சாப்பாட்டை உண்பது அது முக்கியமான சுன்னத்தாக தோன்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் சஹருடைய நேரத்திலே எழுந்து அந்த உணவை உட்கொள்ளுங்கள், அந்த உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான், அது ஒரு முக்கியமான உணவு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுமே நாங்கள் அதாவது பிந்தின இரவுல எழுந்து அந்த நேரத்திலே நாங்கள் சஹருடைய நேரத்திலே ஏதாவது சாப்பிடுகின்ற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது அன்பார்ந்த சகோதரர்களே, அல் முஹாஃபலா அலா ஸலாத்தில் ஃபஜ்ர். இரண்டாவது தான் ஃபஜ்ருடைய நேரத்திலே நாங்கள் முக்கியமாக எங்களுடைய ஒரு சிலருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். நாங்கள் ஏற்கனவே இரவிலே நின்று வணங்கிவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகை சில நேரங்களில் விட்டு விடுவது அல்லது ஜமாத்தை விட்டு விடுவது, இப்படியான பழக்கம் எங்களிடத்திலே ஒரு நாளுமே ஏற்படக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபஜ்ருடைய நேரத்திலே நாங்கள் முன்கூட்டியே வந்து முதல் சஃப்பிலே இடமிருந்தால் அந்த முதல் சஃப்பிலே தொழுதுவிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு நாங்கள் செல்லக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்வோம் என்றால் அதுவும் அந்த ரமலான் எங்களுக்கு அதிகமான பரக்கத்தை பெற்று தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே அதை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு விடயம் தான், நாங்கள் இந்த ரமலானிலே எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால், அல்லாஹ் அதற்கான வசதிகளை தந்திருந்தால், ஒரு உம்ராவை செய்வதற்குரிய பாக்கியம் கிடைத்தால் அதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அதுவும் ஆக பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா ரஜான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹஜ்ஜத்திஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே வருகின்ற வழியில் மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணியை காணுகிறார்கள். உம்மு சினான் என்று சொல்லுகின்ற ஒரு அன்சாரி பெண்மணி. அந்த பெண்மணியை கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா மனஅகி மினல் ஹஜ், உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு வராமல் எங்களோடு சேர்ந்து ஹஜ் செய்யாமல் நீங்கள் இருந்ததற்கான காரணம் என்ன, ஏன் ஹஜ்ஜிலே கலந்து கொள்ளவில்லை என்று கேட்ட நேரத்திலே அவர் சொல்கிறார், அதாவது தன்னுடைய கணவன் அவர்களிடத்திலே 2 அந்த மிருகங்கள் தான் இருந்தது, ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார், மற்றதை வீட்டு பாவனைக்காக வைத்திருக்கிறோம் என்ற ஒரு காரணத்தை சொல்லிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபீ ரமலான், நீங்கள் ரமலான் மாதத்திலே ஒரு உம்ரா செய்து விட்டீர்கள் சொன்னால், ரமலான் மாதத்திலே ஒரு உம்ரா செய்து விட்டீர்கள் சொன்னால், தக்லி ஹஜ்ஜத்தன் ஓ ஹஜ்ஜத்தன் மை, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு ஹஜ்ஜை செய்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அல்லது இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, என்னோடு சேர்ந்து ஒரு ஹஜ்ஜை செய்த நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ரமலானுக்கு மாத்திரம் இருக்கின்ற, ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் உம்ரா செய்தவர்களுக்குரிய சிறப்பு தான்
ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான சோலே, இந்த ரமலானை ஒரு வசந்தமான ரமலானாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். ஓதுவது மாத்திரமல்ல அன்பான சோலே, எங்களுடைய பழக்கம் என்னவென்றால் ரமலான் மாதத்திலே நிறைய குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ரமலானை வாழ்க்கையிலே 70-80 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு மரணிக்கிறார்கள். ஒரு முறையாவது இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது, இந்த குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்று தர்ஜமத்துல் குர்ஆன் தமிழிலே வேண்டுமா, சிங்களத்திலே வேண்டுமா, ஆங்கிலத்திலே வேண்டுமா, இந்த சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தும் கூட எங்களுடைய காலத்தை நாங்கள் முடித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறோம். ஒரு முறையாவது அல் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை நாங்கள் வாசித்து பார்ப்பதில்லை. அன்பான சோலே, எனவே ரமலான் எங்களுக்கு ஒரு முக்கியமான பயிற்சியாக ஏற்படட்டும். ரமலானுடைய ஆரம்பம் முதல் நாங்கள் ஒரு சில பக்கங்களை தொடர்ந்து நாங்கள் முழு குர்ஆனையும் ஒரு முறையாவது வாசிப்பதற்கும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். நிறைய குர்ஆனை ஓதவும் வேண்டும். அன்பான் சோலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் அலிஃப் லாம் மீம் என்ற 3 எழுத்தை ஓதிவிட்டால் அவருக்கு 3 நன்மை அல்ல, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் 30 நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒன்று என்று சொல்கிறார்களே. அந்த அளவுக்கு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஓதுவதற்கு மாத்திரம் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்கின்ற பல அறிஞர்கள், அதாவது 2 நாட்களிலே குர்ஆனை ஓதி முடிப்பார்கள், 3 நாட்களிலே குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். ஒரு சிலர்கள் ஒரு நாளிலே கூட ரமலானுடைய காலத்திலே மாத்திரம் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள். இப்படியான குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இருந்திருக்கின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்று அன்பான சோலே, இந்த மாதத்திலே அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரங்களிலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்களுக்காக, எங்களுடைய மனைவி மக்களுக்காக, பிள்ளை குட்டிகளுக்காக, பெற்றோர்களுக்காக, ஊர் மக்களுக்காக, இனவந்துக்களுக்காக, அதே போன்று நோயாளர்களுக்காக, இப்படி கஷ்டங்களிலே அல்லலுப்படக்கூடியவர்களுக்காக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முக்கியமாக தஹஜ்ஜுடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில், நோன்பு திறக்கின்ற நேரங்களில் இப்படி பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு மாதமாக இருந்தால் அந்த மாதம் தான் எங்களுக்கு சுதந்தமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பான சோலே, இரவு தொழுகையாக இருந்தாலும் சரி, அதே போன்று ஏனைய ஐங்கால முன்பின் சுன்னத்துகள், லுஹா, தஹஜ்ஜுத் போன்ற இதர சுன்னத்துகளிலே கூடுதலான கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால், அவற்றை நாங்கள் ஒழுங்காக செய்வோம் என்றால் அதிகமாக நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானை ஒரு வசந்தமான ரமலானாக ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இப்படியான வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, இன்னும் வணக்க வழிபாடுகளை படித்து அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத் தருவான். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானை சிறந்த ஒரு ரமலானாக கழிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலான் ஒரு மூமினுக்கு எந்த அளவுக்கு வசந்தமாக இருக்கிறதோ அந்த பரக்கத்து பொருந்திய அந்த அல்லாஹ்வுடைய கொடைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில விடயங்கள் தடையாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறதோ அந்த நன்மைகளை அடைவதற்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு போட்ட திட்டங்கள், ஷைத்தானுடைய வழிகள் எங்களிலே தாராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றை இனங்கண்டு அவற்றை நிறுத்தாத வரைக்கும் எங்களுடைய அமல்கள் நாளைய மறுமையிலே எங்களுக்கு செல்லா காசாக அமைந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பார்க்கின்றோம், உண்மையிலே ஒரு சில அனுமதித்த காரியங்களும் இருக்கும். ஆனால் அவற்றை கூட ரமலானுடைய காலத்தில் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நாங்கள் பார்த்தால் இன்றைய சூழலிலே, இன்றைய காலத்தை பொறுத்த மட்டில் வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள், ஆண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் பல்வேறு இடங்களிலே கிரிக்கெட்டோடு, அதாவது எங்களுடைய மூளைகள் செலவல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
பல இடங்களிலே பல முஸ்லிம்கள் யார் விளையாடுகிறார்கள், யார் வெற்றி எடுத்திருக்கிறார்கள், நாளைக்கு என்ன இந்த சிந்தனை போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்பான் சோழே, உண்மையிலே ஐசிசி அதாவது சாம்பியன் டிராபி என்று சொல்லி இந்த போட்டியை இப்பொழுது வைத்திருக்கிறார்கள். முழு ரமலானுக்கும் அதனுடைய ஷெடியூல் அதாவது வைக்கப்பட்டிருக்கிறது. முழு ரமலானுக்கும் அந்த மேட்ச் நடக்கப் போகிறது. அன்பான சோழே, எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெண் மக்கள், எங்களுடைய வீடுகளில் இதற்கான வழிகளை திறந்து வைப்போம் என்றால் உண்மையிலே நன்மைகளில் ஒரு பொழுதுமே ஆசை ஆர்வம் வரப்போவதில்லை. எப்பொழுது அவற்றை தவிர்ப்போமோ அவற்றை நாம் பார்ப்பதில்லை, எம்முடைய வீட்டிலே பார்ப்பதற்கு இடம் வைப்பதில்லை என்று நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் என்றால் மாத்திரம்தான் இந்த ரமலானை வசந்தமாக எங்களுக்கு கழிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சோழே, பல கோடிகளை விளையாட்டு வீரர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பது சந்தேகம் கிடையாது. அதை விளையாடக்கூடியவர்கள் தோல்வியுற்றாலும் அவர்களுக்கு பணம் இருக்கிறது. ஆனால் இதற்காக வேண்டிய நேரத்தை கழித்து இதை ரசித்து இதை பார்த்து இதற்காக வேண்டிய எங்களுடைய எல்லா விடயங்களையும் நாங்கள் விட்டுவிட்டு செயல்படுவதால் எங்களுக்கு ஒரு ரூபாய் கூட இலவசம் கிடைக்கப் போவதில்லை. அன்பான் சோழே, இப்படியான ஒன்றை வைத்துக் கொண்டு நேரத்தை அப்படியே வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எனவே இந்த ரமலான்ல அவதி நான் இதை மொத்தமாக பார்ப்பதும் இல்லை, நான் இதை கேட்பதும் இல்லை, எம்முடைய குடும்பத்தை நான் தவிர்த்திருப்பேன் என்ற ஒரு முடிவெடுப்போம் என்று சொன்னால் நாங்கள் இந்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்திய நிலைமைக்கு ஆக்கப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அன்பான் சோழே, நாங்கள் இன்று நிறைய மீடியாக்களோடு தொடர்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கென்று ஃபேஸ்புக் இருக்கிறது, எங்களுக்கென்று பல நண்பர்கள் இருக்கிறார்கள், யூடியூப் சேனலில் நிறைய விடயங்களை பார்க்கின்றோம். உண்மையிலே பயான் போன்ற நல்ல விஷயங்களை கேட்கலாம், பார்க்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட பொதுவாக இன்று வீடுகளில் இருக்கக்கூடிய வாலிபர்களை பொறுத்த மட்டில் இந்த யூடியூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ நிறைய அரட்டை அடிப்பார்கள். ஷார்ட் மீடியாக்கள் என்று சொல்லுகின்ற பல நகைச்சுவைகள், ஜோக்ஸ்கள் என்று சொல்லக்கூடிய அவற்றை அவர்கள் உருவாக்கி மக்களுக்கு அப்படியே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் லாபம் பெறுகிறார்கள். யூடியூபிலே அப்லோட் பண்ணி அதன் மூலமாக அவர்கள் லாபம் பெறுகிறார்கள். தவிர பார்க்கின்ற எங்களுக்கு நேரம் வீணாகும். மார்க்கத்துக்கு முரணானவற்றை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம், பாவங்களைத்தான் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமே தவிர அவற்றின் மூலமாக வேறு எதுவும் கிடைப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் அன்பான சோழே, எமது வீடுகளிலே நியூஸ்களை பார்ப்பதற்காக நல்ல பல விடயங்களை கேட்பதற்காக வேண்டி டிவிகளை வைத்திருப்போம். ஆனால் அதே நேரத்திலே மார்க்கம் தடை செய்த எத்தனையோ விடயங்களை அந்த டிவியிலே ஒளிபரப்பிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் அவற்றுக்கு நாங்கள் விளங்கிடாமல் அவற்றை சர்வசாதாரணமாக வீடுகளிலே பாதிப்பதற்கு விற்போம் என்று சொன்னால் அந்த நேரத்திலேயும் நிறைய நேரங்கள் வீணாக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானை ஒரு வசந்தமான ஒரு சிறந்த ஒரு மூமினுக்கு பயன் தரக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் ஆக்க முயற்சித்தோம் என்று சொன்னால் இப்படியான தவறுகள் அதே போன்று பாவங்கள் எங்களை அறியாமலேயே நாங்கள் பல்வேறு நன்மைகளை இழக்கக்கூடிய இது போன்ற காரியங்களை விட்டும் நாங்கள் எங்களை தூரமாக்குவோம் என்றால் தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானின் மூலமாக பரக்கத்தை தருவான். எங்களுக்கு எதை வாக்களித்தானோ அந்த வாக்கை மீறாமல் அல்லாஹ் நாளைய மறுமையிலே எங்களை சிறந்த இடத்திலே வைப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படியான ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக, பெற்றோர்கள் உஸ்தாமாவுடைய பாவங்களை மன்னிப்பானாக, இஸ்லாத்தை முஸ்லிமை பாதுகாப்பாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலில் முஸ்லிமீன அஜ்மஈன் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.